அவரோட படத்துக்கு எப்படி ரொம்ப எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சூதுகவும் ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இருக்கத்தானே. அந்த டைமில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 படம் வந்தப்போ விஜேஎஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாரோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவரோட பழைய நக்கல்ஸ் நையாண்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும். அவர் போய் பேசுகிறது போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறது எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருக்குது. பழைய விஜய் சேதுபதி நாங்கள் பார்க்கணும். அந்த வில்லன்லாம் எங்களுக்கு வேணாம். அந்த பழைய குந்த ஹாப்பி என்னாச்சு அது மாதிரி எங்களுக்கு அவர் வேணும். மகாராஜா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கணும், மிகப்பெரிய ஹிட் அடிக்கணும். ஏன்னா சமீப காலமாக வந்துட்டு 100 கோடி 150 கோடி பட்ஜெட்டில் படம் எடுக்கிறானுங்க தமிழ் சினிமாவில். ஒன்றும் ஓட மாட்டேது. அது எப்படி சொல்கிறது, உப்பு மிளகா காரம் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக அந்த குறையை நிவர்த்தி செய்கிற ஒரு திறமை யாருக்கு இருக்குன்னா அண்ணன் விஜய் சேதுபதி இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இது வசூல் மழை பொழியணும். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி தான். அவர் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூஸ்லி சொல்லுவார்ல, யூ திங்க் வாட்டரா நீ திங்க் நீ மனசை வாட்டரா வச்சுக்கணும்னு சொல்கிறார்ல, அவர் அது மாதிரி தான் வச்சுக்கிறார் நான் நினைக்கிறேன். ஒரு படத்தில் ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் பேர் வாங்கிடுவார். ஒரு படத்தில் வில்லன் நடித்தாலும் பேர் வாங்கிடுவார், ஹீரோ நடித்தாலும் பேர் வாங்கிடுவார். ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகன். அதனால் ஹீரோ அவருக்கு சாதாரண விஷயம் தான். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறப்ப ஹீரோங்கிறதா அவர் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். கண்டிப்பாக அவர் கம்பேக்லாம் என்ன கொடுத்துட்டு அவர் விஜய் சேதுபதி அவர் 25th ஃபிலிமே பாருங்கள். அது மாதிரிலாம் ஸ்டோரி யாரும் செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. சீதக்காதி நான் போய் தேட்டர்லேயே பார்த்தேன். அது மாதிரி ஸ்டோரி செலெக்ஷன் பண்ணுற கட்ஸு தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ கூட கிடையாது. விஜேஎஸோட 50th படம் ஒரு மாதிரி பயங்கர சஸ்பென்ஸாக நிறைய கொண்டு போகிறாங்க. ட்ரெய்லர் ஃபுல்லாகவே அந்த லக்ஷ்மி யாருன்ற ஒரு சஸ்பென்ஸ் சூப்பராக போயிட்டே இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்டுமே நல்லா இருக்குது. சிங்கிள் கார்டாக வைரமுத்து எழுதியிருக்காரு. அதில் ஒரு பயங்கர க்யூரியாசிட்டி இருக்குது. இந்த ஒத்த செருப்பு ஒரு சின்ன ஹிடன் வச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கர சஸ்பென்ஸ் இருக்குன்னு ஃபீல் ஆகுது. அது என்னன்ற பார்க்குறதுக்கு பயங்கர க்யூரியஸாக இருக்குது ப்ரோ. வெயிட்டிங் ஃபார் மகாராஜா. அந்த லக்ஷ்மி சொல்லிட்டு அவர் போகிறது ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. எனக்கு அது எக்ஸைட்டடாக இருக்குது ரொம்ப அதை பார்க்குறதுக்கு, படம் பார்க்குறதுக்கு. அவரோட விஜேஎஸோட 50th படம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் கெட்டப்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படம் கடைசி வரையும் அப்படியே த்ரில்லாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த லக்ஷ்மினா நிறையா இருக்குது. காசு இருக்குது, புக்கு இருக்குது, ஒரு பேரண்ட்டாக பாட்டியாக அப்படி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் அது ஈகராக தான் வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம். நான் படத்துக்காக வெயிட்டிங். லுக்கு சூப்பராக இருக்குண்ணா. ஆக்சுவலாக உடம்புலாம் கொஞ்சம் இது பண்ணி ஒரு பக்கம் சைடில் அடிலாம் பட்டு இருக்கார். அந்த ரத்த கரையோட இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல அவரை. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆமாண்ணா. ஓகே. இந்த படம் தெரில, பட் அவரோட ஆக்டிங் வைஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். அவர் ஆக்டிங் வைஸ் வில்லனாலும் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி நடிப்பாருன்ட்டு. ஸோ 50th மூவி வர, ஸோ அது கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோண்ணா. மகாராஜா படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கீங்க? மகாராஜா படத்துக்கு எதிர்பார்ப்புன்றது பார்த்திங்கன்னா இது விஜய் சேதுபதியோட 50வது படம் அப்படிங்கிறது மட்டும்தான். ப்ளஸ் அவர் இப்போ ரீசெண்டாக நடித்த எந்த படமுமே ஹீரோவாக சொல்கிறேன் பெருசாக போகலை அப்படிங்கிறதுனால இந்த படம் கண்டிப்பாக போகுன்ற மாதிரி தோணுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னென்னா யூஸ்வலாக அவர் பண்ண சப்ஜெக்ட் இல்லாமல் அவரோட கேரக்டருமே வித்தியாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தருது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும்னு தான் தோணுது. ப்ளஸ் இதில் அவர் அடித்தா தான் அடுத்து இன்னும் ஒரு 10 படத்துக்கு அவருக்கு இன்னும் ஹீரோவாக வாய்ப்புக்கு வருன்றது தோணுது. அதனால் கண்டிப்பாக படத்தோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. ப்ளஸ் இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லணும், அந்த படத்துக்கு பாட்டு பார்த்திங்கன்னா வைரமுத்து எழுதியிருக்காரு. 5 பாட்டுமே வைரமுத்து எழுதியிருக்காரு. அப்படின்றப்போ சிங்கிள் கார்டில் அவர் பண்ணுறது ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறாரு பெரிய படத்துக்கு. ஸோ இப்போ அது இன்றைக்கே ஒரு பாட்டு கூட ரிலீஸ் ஆயிருக்கு, தாயே தாயேன்னு சொல்லி. அதில் ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். பொருள் இல்லையே சிறு பொண்ணும் இல்லையே, பணக்காசிலே இந்த பாசம் இல்லையே, அன்பான மகள் கிடைத்தால் அம்பானி நான் ஆகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ ஒரு குழந்தை, அதாவது ஒரு பெண் குழந்தையோட பாசம் இந்த படம் ஃபுல்லாகவே வரும் அப்படின்றது. இப்போ உன்னை பெற்றவன் நானா, என் மகன் நீதான், அதாவது உன் மகன் நான் தான்ற மாதிரி எழுதியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் சாதாரணமாக கொடுத்தாலே செதுக்கிடுவார். இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் கொடுக்கும்போது செதுக்கியிருக்காரு. அதனால் இப்போ இந்த படத்தில் இவரும் இணைஞ்சிருக்காரு. இவர் அது கதை சார்ந்த ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்றப்போ கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. இதுக்கு முன்னாடி அபியும் நானும் வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் மகள் வச்சு, அதே மாதிரியான ஃபீல் தருது பாட்டு. எல்லா அப்பா பொண்ணுக்கும் தரதை தாண்டி அவர் வைரமுத்தோட பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒன்றி இருக்கும். அது படத்தை விட்டு நீங்கள் எடுக்கவே முடியாது அந்த பாட்டை. ஸோ எல்லா அப்பா அம்மாவுக்கும் பொருந்துற வரையும் அவர் பல்லவியில் போட்டிருக்காரு. சரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தை தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. கேக நகரில் கடை வச்சிருக்கேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ட்ரெய்லரில். அவர் இந்த காதில் வேறு ஒரு காயம் பெருசாக இருக்கிற மாதிரியே இருக்குது. படம் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னமோ பெருசாக நடந்திருக்கு, அதை ரிவீல் பண்ண முடியாமல், பட் அவரே ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காரு. ஒரு நியூ விதமான ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப நாளாக டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லேயும் வில்லனாகவும் பண்ணிகிட்டு இருந்தார். ஹீரோவாக ரொம்ப கேப் ஆன மாதிரி ஆகிடுச்சு. இந்த படம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க?
இந்த படம் இது கண்டிப்பாக சொல்லணும் ப்ரோ. ஏன்னா அவர் ஒரு 4-5 படம் ஹீரோவாக பண்ணுறாரு, அது பெரிய லெவலில் எடுக்கலை அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு பயங்கரமான டாமினேட்டிவ் நெகட்டிவ் ஷேடில் வந்துடுறாரு. அது நல்லா எடுத்து கொடுத்துருது. மறுபடியும் ஃபீல்டில் இந்த ஹீரோ ரோலுக்கே போயிடுறாரு. அது அந்தளவுக்கு எடுக்க மாட்டேது, ஏன்னு தெரில. கதை சூஸ் பண்ணுற விதமாக என்ன எதுன்னுலாம் தெரில. பட் இந்த ஒரு படம் வந்து அவருக்கு மார்க்கெட்டை மறுபடியும் பிடிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பழைய விஜய் சேதுபதி மாதிரி அந்த யதார்த்தம் தெரியுது. மார்க்கெட்டை பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான். ஓகே, அதனால் எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு இந்த படத்துக்கு? எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் டேவே பார்த்துடணும் கண்டிப்பாக. ஏன்னா விஜேஎஸ் படம்னாலே பார்த்துடணும். விஜேஎஸ் 50th வேறு. அது ஸ்டோரி வைஸாகவே அந்த ட்ரெய்லரே பயங்கர சஸ்பென்ஸாக நிறையா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது எனக்கு. பார்த்துருவேன். உண்மையிலே ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டில் அந்த லக்ஷ்மி யார் கேட்குறப்பே பார்த்தோன்னா நான் மேக்ஸிமம் பார்த்தோன்னா மிஷ்கின் படத்தில் இது மாதிரிலாம் வரும். அது ஒரு நாயை காணா போயிடும், இல்லை வேறு ஏதாச்சும் அது மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் அந்த லக்ஷ்மி யாருன்னே தெரியல. அவர் சொந்தக்காரங்களும் இல்லை, யாருன்னு தெரியல. அவரோட விஜேஎஸோட ஆக்டிங் அவர் சொல்ல தேவையில்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த லக்ஷ்மின்னு சொல்கிறப்ப அந்த நானூறு ரவுடி ஒரு சீன் வரும்ல, அப்படி அவன் சொல்கிறத பாரு, அப்படியே அள்ளி போட்டு வந்தான்டா. அந்த ஆக்டிங் அப்படியே காட்டார். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது. ஜவான் படத்துக்கு அப்புறமேட்டுக்கு விஜய் சேதுபதி சாரை நாங்கள் வந்துட்டு தேட்டரில் பார்க்க போகிறோம். அவரோட கெட்டப் எப்படின்னா இருக்குது? கெட்டப்பில் ஒன்றும் இல்லை, மேக்கப் ஒன்றும் போடலன்னு நினைக்கிறேன். நார்மல் கெட்டப்பில் தான் இருக்கார். சலூன் கடையில் வச்சுட்டு கட்டிங் போகிற சாதாரண ஒரு பார்பர் மாதிரி தான் இருக்கார். அப்புறம் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவருக்கு நக்கலாக பண்ணி பதில் சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லாயிருக்கு. ஒவ்வொரு கேரக்டர் நல்லா செதுக்கி வச்சுருக்காங்க. நடராஜ் நடுவில் காட்டுறப்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவருக்குன்னு நிறைய பட வாய்ப்புகள், அவர் ஹீரோவை நான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நடராஜ். மம்தா மோகன்தாஸ்லாம் இருக்காங்க படத்தில், ரொம்ப நாள் கழிச்சு அவங்க நடிக்கிறாங்க. அபிராமியும் இருக்காங்க படத்தில். ஸோ இந்த மாதிரி காஸ்டிங் இருக்கிறப்ப எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அவர் கேரக்டருக்கு இன்னும் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்க ஹீரோயினே போடலாம். ஏன் ட்ரெண்ட் போனவங்கள போட்டாங்கன்னு தெரில. ஒருவேளை கதையோட கதாபாத்திரம் அது மாதிரி இருக்கலாம். அபிராமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். விரும்மாண்டி படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதிலே ஒரு சாங் இருக்கும்ல, ஒன்றை வீட்டு, அந்த சாங்லாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். இன்னும் அவரோட அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், உலக நாயகன் அவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணிருப்பாங்க. அவனோட மிகப்பெரிய ஃபேன் நான். விஜய் சேதுபதி சார் கெட்டப் எப்படின்னா இருக்குது? சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம். உங்களுக்கு என்ன தோணுது அதில் லக்ஷ்மியை காணோன்ற மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க அந்த படம்? இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். ஏன்னா வந்து விக்ரம் வேதாலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருந்தார். நான் இடையில வந்து விஜய் சேதுபதி படங்கள் வந்து பார்க்கல. ஆனால் வந்து இந்த படம் வந்து அதை போல் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்குது. மேபி இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியோட கெட்டப் வந்து ஆக்டிங் வந்து விக்ரம் வேதாவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குது. மகரத்தை ட்ரெய்லர் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. லுக்கு விஜய் சேதுபதியோட லுக்கு வந்து புதுசாக இருக்குது. ஒரு பார்பரோட கெட்டப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி ப்ரோ வரும்னு நினைக்கிறீங்க படம்? இல்லை, படம் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸாக வர்ற மாதிரி இருக்குது. புது கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே ப்ரோ, ஓவராலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது படத்துக்கு? இல்லை, கண்டிப்பாக பார்க்கணுன்னு போல தான் தோணுச்சு ட்ரெய்லர் பார்த்தோன்னே.